சரி. இன்னைக்கு கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில பார்த்தீங்கன்னா, முதல் 9 வசனங்கள் ஒரு பகுதி சரிங்களா? முதல் 9 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த 8ஆம் வசனத்த வேணா தலைப்பா போட்டு வச்சுக்கலாம். 8ஆம் வசனத்த, மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறார். ஸோ, அத வேணா தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? முதல் 9 வசனங்கள் ஒரு பகுதி. 8ஆம் வசனத்த தலைப்பா போட்டு வச்சுக்கோங்க. முதல் வசனம் வாசிக்கிறேன். புத்தியில்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயா, விசுவாச கேள்வினாலே எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்போது மாம்சத்திலே முடிவு பெற்றிருக்கிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஸோ இந்த இடத்துல ரொம்ப கடிந்து கொண்டு எழுதுகிறார். ஸோ பார்த்திங்கன்னா அவருக்கு, ஏன்னா அவருடைய சபை, அவருடைய ஜனங்கள் வழி போகிறது அவரால், அதாவது உபதேசங்கள் உள்ளே வந்ததுனால, சில கலப்படங்கள் உள்ளே வந்ததுனால அதை அவரால் பொறுத்துக்க முடியல. சரிங்களா? நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 1 தீமோத்தேயு 4:1 சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசின் உபதேசங்களுக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்காக இந்த எச்சரித்து இந்த இடத்துல எழுதுகிறார். ஸோ பார்த்திங்கன்னா அந்த அன்போடு தான் எழுதுகிறாரு. பட் ஆனால் என் பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் தப்பு பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கிறனால தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லி எழுதுகிறார். புத்தி இல்லாத கலாத்தியரை, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கியவன் யார்? கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தார். ஸோ அந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் நீங்கள் கை கொள்ளணும், விருத்த சேதனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியங்களை சொல்லிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கை கொண்டிங்கன்னா எதுக்கு கிறிஸ்து போய் சிலுவையில் அறையணும்? பார்த்தீங்கன்னா நான் நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கெல்லாம் நீங்கள் நீங்கப்பட்டவர்கள், நீங்கள் அதில் விடுதலை ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ கிறிஸ்து எதுக்காக சிலுவைக்கு போனார் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எழுதுகிறார். ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயா, விசுவாச கேள்வினால் இதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஸோ பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் கிரியையினால் அவங்க என்ன பண்ணாங்க? ஆவியை, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை கேட்கறதுனால தான், விசுவாசத்தை பற்றி நான் அறிகிற அறிவு வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி கேட்டு தான் பரிசுத்த ஆவியாரை பெற்றாங்க. அதனால் கேட்குறாரு, நீங்கள் நீங்கள் எப்படி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நியாயப்பிரமாணத்துக்கும் நீங்கள் இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு அந்த மாதிரி சொல்கிறார். ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்திலே முடிவு பெறப்போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? ஸோ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா ரட்சிக்கப்பட்டீங்க. இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர். இயேசு கிறிஸ்துவை அவருடைய சிலுவையை எனக்காக பாவத்தை சிந்தினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டீங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா என்னடானா மறுபடியும் நியாயப்பிரமாணத்துக்குள்ளே உங்களை ஏன் நியாயப்பிரமாணத்துக்கு பின்னாடி போகிறீங்க அப்படின்னு சொல்லி, நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த காரியத்துக்கு நீங்கள் ஏற்கனவே இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டார். அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக வச்சுட்டார். ஸோ மறுபடியும் எதுக்காக அதுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எத்தனை புத்தியினரா அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். ஸோ நம்ம வேதத்தில் பார்க்குறோம், முடிவு பிறந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா வந்திருப்பாங்க. ஆனால் நடுவில் பார்த்தீங்கன்னா சில துர் உபதேசங்களால் பின்வாங்கி போயிருப்பாங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு துருபதேசம் உள்ளே பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப பின்வாங்கி போனதை நம்ம பார்க்குறோம். ஸோ வேதத்தில் பார்க்குறோம். நம்ம எல்லாத்துலேயும் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம். சரிங்களா? ஸோ எழுதுகிறார் பாருங்க, இத்தனை பாடுகளையும் வீணாய் பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அது இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். சரிங்களா? ஸோ நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க. ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவு தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ எப்படி இருந்தாலும் சரி இல்லை, இப்போ எப்படி ஆரம்பிச்சிங்களோ அதே மாதிரி தொடர்ச்சியாக போய், ஸோ அதான் நம்ம பவுல் எழுதும்போது எழுதுகிறாரு, நீங்கள் எது வரைக்கும் தேறி இருக்கீங்களோ அதிலேருந்து இன்னும் முன்னேறுங்க, அதுக்கு எப்போ தேறினதுலேருந்து கீழே வராதிங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார். சரிங்களா? பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அந்த முடிவு வெற்றிகரமாக முடிக்கிறது அதுதான் முக்கியம். சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரம்பம் பண்ணிங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நடுவில் இப்படி ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு எழுதுகிறார். அதனால் எச்சரிக்கையாக இருங்க. ஸோ நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் பின்னாடி போகாதீங்க அப்படின்னு சொல்லி எழுதுகிறார்.
அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயே விசுவாச கேள்வினாலே எதனாலே செய்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறார், உங்களுக்கு பரிசுத்த ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் நியாயப்பிரமாணத்தின் கிரியினாலேயே விசுவாசத்தின் எதனால் நடக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே நியாயப்பிரமாணத்தினால் ஒன்றுமே நடக்கிறதில்ல. சரிங்களா? இப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியினால் ஒன்றுமே நடக்கிறதில்ல. விசுவாசத்தை கேட்கறதுனால தான் வந்து நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து அற்புதங்களை செய்கிறார், அற்புதம் நடப்பிக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆதியாகமம் 15:6. சரிங்களா? ஆதியாகமம் 15:6 6ஆம் வசனம் பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஆதியாகமம் 15:6. ஸோ அதுக்கு முன்னாடி ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 15:5 ஆண்டவர் சொல்லுவார். ஆண்டவர் வந்து வெளியே ஆபிரகாம் அழைச்சிட்டு வந்து சொல்லுவார், நீ வானத்து நட்சத்திரங்கள் எல்லாம் பாரு, உன்னால் என்ன கூடுன்னா கூடு, உன் சந்ததி வந்து இவ்வளவா இருக்கும், உன் சந்ததி இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதை வந்து ஆபிரகாம் விசுவாசிக்கிறார். ஸோ அதை வந்து ஆண்டவர் இந்த மாதிரி வாக்கு பண்ணுறாரு. அந்த வாக்கு தத்துவத்தை வந்து ஆபிரகாம் வந்து விசுவாசிக்கிறார். அந்த விசுவாசத்தை வந்து தேவன் வந்து அவருக்கு நீதியாக எண்ணினார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். விசுவாசத்தினால் தான் நம்ம நீதிமான்கள் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இந்த பகுதி அதுதான். சரிங்களா? நீங்கள் வந்து கிரியையினால் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆகிறீர்கள் அப்படின்னு சொல்லி அதை தான் இந்த இடத்துல விளக்குறார். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் வந்து விசுவாச மார்க்கத்தார். இப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள்லாம் வந்து இயேசு கிறிஸ்துவை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க? விசுவாசத்தை விசுவாசத்தை அப்போ நீங்கள்லாம் விசுவாச மார்க்கத்தார். நீங்கள் வந்து அவர்களோட ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வசனம் எங்கே இருக்குன்னா ஆதியாகமம் 12:3 8ஆம் வசன பக்கத்தில் உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குன்னா ஆதியாகமம் 12:3 இந்த 8ஆம் வசன பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஆண்டவர் அவனை அழைக்கும் போது நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்து அழைக்கிறார். அதில் ஒன்று என்னென்னா உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படி வந்து இப்போ ஏற்கனவே இந்த மாதிரி வந்து நியாயப்பிரமாணம் வரும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வந்து இயேசு கிறிஸ்து வைப்பார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜனங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படும் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாக இருப்பாங்க. விசுவாசத்தினால் வந்து புறஜாதிகள் நீதிமான்களாக்கப்படுவார்கள்னு சொல்லி ஏற்கனவே தேவனுக்கு தெரியும். ஸோ அதனால தான் வந்து இந்த வாக்குத்தத்தத்தின்படி அவங்களை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா நம்ம வந்து ஆபிரகாமின் பிள்ளை. சரிங்களா? ஆபிரகாமின் பிள்ளை, ஆபிரகாமின் குமாரர், ஆபிரகாமின் குமாரத்திகள். ஸோ அது வந்து ஏற்கனவே தேவனுக்கு தெரிஞ்சு தான் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி சுவிசேஷமாக வந்து முன்னறிவித்ததுன்னு சொல்லி சொல்கிறார். அந்தபடியே விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்மளாம் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே வந்து ஆசீர்வதிக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 10லேருந்து 14 வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 13ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். 10ஆம் வசனம் வாசிக்கிறேன் நான். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்துக்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகள் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா 10ஆம் வசனம் பக்கத்தில் நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவன் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறது. ஸோ அதை எங்கே எழுதியிருக்கு அப்படின்னா உபாகமம் 27:26. சரிங்களா? அந்த 10ஆம் வசனம் பக்கத்தில் கீழே உபாகமம் 27:26. சரிங்களா? இப்போ நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் யாரும் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின் கீழானவங்க எல்லாம் வந்து சாபத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ அதில் எழுதப்பட்ட நம்ம வேதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 613 கட்டளைகள் இருக்குது. சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா இப்போ யாக்கோபு 2:10 நம்ம பார்க்குறோம். அதில் வந்து எல்லாமே நம்ம கை கொள்ளணும். சரிங்களா? அதாவது நியாயப்பிரமாணக்காரங்க எல்லாத்தையுமே அதில் பார்த்தீங்கன்னா அப்போ அதில் கை கொள்ளாதவங்க அதில் ஒன்றிலே தவிர எல்லாவற்றிலும் குற்றமுள்ளவனாக இருப்பான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு அடிமைகளை நம்ம அடக்கி வச்சுருக்கு. சரிங்களா? பார்த்திங்கன்னா ஒரு அடிமைத்தனத்தில் ஒரு அடக்கி வச்சுருக்குதுன்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். அதில் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில்
நீதிமான்கிற என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஸோ இந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆபகுக் 2:4 சரிங்களா. அந்த 11ஆம் வசனம் பக்கத்தில் ஆபகுக் 2:4 பக்கத்தில் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறது என்பது வெளியரங்கமாக இருக்குது. ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஸோ விசுவாசத்தினால் தான் நீதிமான் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ அது ஆபகுக் 2:4 இந்த இடத்துல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நியாயப்பிரமாணமாக விசுவாசத்திற்குரியதில்லை, அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளாலே பிழைப்பான். ஸோ நியாயப்பிரமாணத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, நீ இந்த மாதிரி பண்ணினா இப்படி ஆசீர்வாதம், இந்த மாதிரி பண்ணினா உனக்கு சாபம் வரும். ஸோ அதான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ நியாயப்பிரமாணம் அதான் சொல்லும் சரிங்களா. இப்போ ஆனால் வந்து ஜனங்களுக்கு வந்து ஒரு பூரண விடுதலை வந்து நியாயப்பிரமாணத்தினால கொடுக்க முடியல. அது சட்டங்கள் தான் சொல்லும், எது செய்யணும் எது செய்யக்கூடாது, எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது. ஸோ இப்படி பண்ணால் ஆசீர்வாதம், இப்படி பண்ணினா சாபம், அது மட்டும்தான் சொல்லுமே ஒழிய ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை வந்து அந்த நியாயப்பிரமாணத்தினால கொடுக்க முடியல. ஸோ ஜனங்களால் அதை கை கொள்ள முடியல சரிங்களா. அதை செஞ்சின்னா உனக்கு அதைப்படி ஆசீர்வாதம், அதைப்படி செய்யலையா உனக்கு வந்து அதுக்குரிய தண்டனை உனக்கு வரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுதான் நியாயப்பிரமாணத்தில் இருக்கும். 13ஆம் வசனம் பாருங்கள், முக்கியமான வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் சரிங்களா. ஸோ இந்த வசனம் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். ஸோ பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா, உபாகமம் 21:23 சரிங்களா. 13ஆம் வசனம் பக்கத்தில் அதை எழுதி வச்சுக்கோங்க. உபாகமம் 21:23. ஸோ கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் சரிங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு முக்கியமான வசனம் பாருங்கள். கிறிஸ்து நமக்காக சாபமானார் சரிங்களா. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சபிக்கப்பட்ட ஜனங்களாக இருந்தோம், பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி பாவத்திற்கும் சாபத்துக்குட்பட்டவர்களாக இருந்தோம். ஆனால் நம்மளை மீட்கும்படியாக தேவன் என்ன பண்ணார், தம்முடைய ஒரே குமாரான பிதாவானவர் தம்முடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை நம்ம கொடுத்து நம்ம மேலே வச்ச அன்புனால் நம்மை மீட்கும் பொருளாக அவரை வந்து தந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அதே தான் பார்த்தீங்கன்னா கொலோசியர் 2:14-15 நம்ம பார்க்குறோம். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. ஸோ நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்து, ஸோ அது என்னென்னா நியாயப்பிரமாணம். ஸோ அந்த நியாயப்பிரமாணத்தை வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் அரைஞ்சிட்டாருன்னு சொல்லி பார்க்குறோம். துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோமர் 10:4 கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்களா, பார்த்திங்கன்னா நம்முடைய பாவங்கள் சாபங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஸோ இந்த வசனத்தை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணணும் பாருங்கள். அப்போனா பார்த்தீங்கன்னா ஆண்டவரே எங்கள் குடும்பத்தின் மேலே இருக்கிற சாபத்தை எல்லாம் ஏசப்பாணி சிலுவையில் ஏற்றுக்கொண்டு அதை காய் சோத்திர ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இயேசுவின் ரத்தத்தினால் குடும்பத்தில் இருக்கிற குடும்பத்தில் கிரியை செய்கிற எல்லா சத்தின் கிரியை அழிக்கப்படட்டும், எல்லா சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால் மாறட்டும் சொல்லி ஜெபிக்கும் போது குடும்பத்தில் இருக்கிற எல்லா பாவ சாப கட்டுகள் எல்லாம் உடஞ்சி போயிருப்பாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார், நமக்காக பாவமானார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை முறிக்கும்படியாக நம்முடைய சாபத்தை முறிக்கும்படியாக ஒரு கிரயத்தை செலுத்தியிருக்கார். இது ஒரு சாதாரண ஒரு காரியமே இல்லை. நம்ம வேதத்தில் பார்க்குறோம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ நம்ம தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் நம்ம வாங்கியிருக்கார் பாருங்கள். இப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை மீட்டு கொண்டார். ஸோ நியாயப்பிரமாணத்தில் நம்ம சிக்கியிருந்தோம், நம்ம அடிமைகளாக இருந்தோம். அப்போ அதிலிருந்து நம்ம வந்து ஆண்டவர் வந்து மீட்டு கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா ரோமர் 7:1 நம்ம பார்க்குறோம், ஒருவன் நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்தால் நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் சரிங்களா. தான் ஒன்று கொரிந்தியர் எழுதும்பொழுது எழுத்து கொள்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சரிங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் என்ன சொல்லு, இவன் குற்றவாளி, இவன் வந்து பாவம் செஞ்சுட்டான், இவன் வந்து தண்டனைக்குரியவன் அப்படின்னு சொல்லி குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதான் ஒன்று கொரிந்தியரில் சொல்லும்போது சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா பாவத்தின் கூர், அதாவது மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம் சரிங்களா. அடுத்த பாருங்கள் 14ஆம் வசனம், முக்கியமான வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி
ஆயிற்று. ஸோ பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வருது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா தேவன் வந்து ஆபிரகாமை எப்படி ஆசீர்வச்சார். ஸோ இப்போ ஆபிரகாம் யார் அப்படின்னா அவர் தான் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர். ஆவிக்குரிய தகப்பன் யார் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் யாருன்னா ஆபிரகாம் தான். சரிங்களா? பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரே வசனத்தில் சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ தேவன் ஆபிரகாமை எப்படி ஆசீர்வதிச்சார் அப்படின்னா ஆதியாகமம் 24:1 நம்ம பார்க்குறோம். தேவன் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். சரிங்களா? அதில் எல்லாமே அடக்கம். சரிங்களா? இதெல்லாம் எல்லாமே அடக்கம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் தேவனுடைய உள்ளம் பாருங்கள். இதுதான் தேவனுடைய உள்ளம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி தேவன் ஏற்கனவே ஒரு கிரியத்தை செலுத்தியிருக்கார். சரிங்களா? அப்போ சிலுவையில் வந்து நம்ம பாவத்தை சுமந்து தீர்த்துட்டார், நம்முடைய பலவீனத்தை சுமந்து தீர்த்தார், நம்முடைய வியாதியை சுமந்து தீர்த்தார், நம்முடைய தரித்திரத்தை சுமந்து தீர்த்துட்டார், நம்முடைய சாபத்தை சுமந்து தீர்த்துட்டார். ஸோ நமக்கு சமாதானத்தை உண்டாக்கும் ஆக்கினை அவர் மேல் வந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ சிலுவையில் எல்லாமே சுமந்து தீர்த்துட்டார். ஸோ ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே நமக்கு வரும்படியாக இப்படி ஆயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் ஆபிரகாமை சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னாகும் 24:1 நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு சொல்லி பிழையாம் கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதுதான் தேவனுடைய இருதயம் பாருங்கள். அந்த புதிய ஏற்பாட்டில் 3 யோவான் 2 வாசிக்கிறோம். உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்பா சொல்கிறார், நீங்கள் என்னிலும் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது ஏதோ கொடுக்கப்படும். ஸோ கேளுங்கள், சந்தோஷம் நிறைவாக பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொல்லி சொல்கிறார் பாருங்கள். ஸோ கர்த்தர் ஆபிரகாமை எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ அவர் தான் நம்மளுடைய ஆவிக்குரிய தகப்பன். ஸோ பார்த்தீங்கன்னா விசுவாசத்தின் தகப்பனாக இருந்தாலும் சொல்லி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை செய்தவராக இருந்தாலும் சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போ தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாலும் சொல்லி பார்க்குறோம். ஆபிரகாமை வந்து தேவன் வந்து செல்வசீமானாக வச்சுருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா அவர் வந்து தேவனுடைய நண்பன். ஸோ அதாவது என்னுடைய சிநேகிதனாக ஆபிரகாம்னு சொல்லி ஆண்டு சொல்கிறோம். நம்ம இப்போ தேவனுக்கு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தார். சரிங்களா? அப்போ ஒரு வெளிப்பாட்டு மனிதனாக இருந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆயுசு நாட்களை வந்து தேவன் அவருக்கு கொடுத்துருந்தார். தேவனுடைய சித்தத்தை வந்து செய்து முடித்தார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ பிள்ளைகளுக்கெல்லாம் அவர் கீழ்ப்படிஞ்சதுனால பாருங்கள், அவர் பிள்ளைகளுக்கெல்லாம் சந்ததிகளுக்கெல்லாம் ஆசீர்வாதம் அதெல்லாம் வந்து அவர் சேர்த்து வச்சுட்டு போனதை பார்ப்போம். தேவன் வந்து ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணினான்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ தேவனோடு நடந்தான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்வு இருந்துச்சு. சரிங்களா? ஆபிரகாமுக்காக சொல்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னை பற்றி வந்து அவன் வந்து என் பிள்ளைகளுக்கு சொல்ல மாட்டானோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவ்வளோவா நம்பினதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விசுவாசமுள்ள ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, தேவனுக்கு கீழ்ப்படிதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நம்ம பார்க்குறோம். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலுமே ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வதித்தார், பொருளாதாரத்தில் ஆசீர்வதித்தார். ஸோ பார்த்தீங்கன்னா நல்ல ஆயுசு நாட்களை கொடுத்து நல்லா வச்சுருந்தார். சரிங்களா? அப்போ நல்லா நடத்தினா. இப்போ ஒவ்வொரு இடத்துலையும் எங்கே போகணும், எங்கே போகணும்னு எல்லாம் சொல்லி வழி நடத்தினதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா தான் நம்ம ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் இப்போ எல்லா காரியத்திலையும் தேவன் வந்து ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? தேவன் வந்து ஆபிரகாம் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார், அதனால் வந்து எல்லா ஆசீர்வாதத்தை வந்து பெற்றுக்கொண்டான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அடுத்த பார்த்தீங்கன்னா ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஸோ ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா பரிசுத்தாவியனர். ஸோ யோவேல் 2:28-29 பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, உன் குமாரர் கடைசி நாட்களில் வந்து ஊழியக்காரர் மேலும் ஸோ உங்கள் மேலே வந்து நான் ஆவியை ஊற்றுவேன். குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பார்த்திங்கன்னா பெரியவங்களை வந்து சொப்பனம் காண்பாங்க அப்படின்னு சொல்லி அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்கிறார். ஸோ கடைசி நாட்களில் மாம்சமான யார் மேலே ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி அதுதான் வந்து வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் வந்து அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நிறைவேறினதை நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா பரிசுத்தாவினர் எதுக்கு? அவர் வந்து நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஸோ அந்த வாக்குத்தத்தை நான் விசுவாசத்தினால் பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அப்போ விசுவாசத்தினால நான் பரிசுத்தாவினர் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். சரிங்களா? அடுத்த பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்திலிருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 15ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டுக்கலாம். மனுஷருக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை. ஸோ அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? மனுஷருக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதில்லை. அது தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 15 முதல் 18 வரை. ஸோ இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மாறாத ஒரு தேவன் வந்து ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. அதனால் வந்து வாக்குத்தத்தத்தை பெற்றார். அதனால் வந்து சுதந்திரங்களை பெற்றுக்கொண்டார். சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து மாறாது. அந்த மாறாத வாக்குத்தத்தத்தை வந்து தேவன் வந்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சாத்து தான் இந்த இடத்துல விளக்குவார். 15ஆம் வசனம் பாருங்கள். சகோதரே,
மனுஷர் முறையின்படி சொல்லுகிறேன், மனுஷருக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதோட ஒன்றும் கூட்டுகிறதும் இல்லை. ஸோ தேவன் வந்து ஆபிரகாமுக்கு வந்து ஆபிரகாமோட ஒரு உடன்படிக்கை பண்ணார். அதனால் வந்து அவர் வந்து வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கொடுத்தார். அது வந்து மாறாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஸோ பார்த்திங்கன்னா அந்த 16ஆம் வசனத்தில் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து அந்த வசனம் வந்து ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. ஸோ அதை பார்த்திங்கன்னா அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அந்த வசனம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆதியாகமம் 12:7. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன். அந்த 16ஆம் வசனம் பக்கத்தில் உன் சந்ததிக்குன்னு இருக்குல்ல, அது ஒரு அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஆதியாகமம் 12:7 போட்டு வச்சுக்கோங்க. சொல்லுங்களா அப்போ பார்த்தீங்கன்னா அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் அப்படின்னு, கானான் தேசத்தை தருவேன்னு சொல்லி சொல்கிறார், வாக்குத்தத்தத்தை பண்ணுறார். ஸோ பார்த்தீங்கன்னா உன் சந்ததிக்கு, அதாவது உன் சந்ததிகளுக்கு அப்படின்னு சொல்லி உன் சந்ததிக்குன்னு சொல்லி பர்டிகுலராக சொல்லுவோம். அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கை 430 வருஷத்துக்கு பின்பு உண்டான நியாயப்பிரமாணமாக தள்ளி வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க மாட்டாது. ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ ஆபிரகாமுக்கு வந்து தேவன் வந்து உடன்படிக்கை பண்ணி வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். ஸோ அந்த வாக்குத்தத்தம் வந்து அதுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு அப்புறம் தான் 430 வருஷத்துக்கு அப்புறம் தான் மோசேயின் மூலமாக தேவன் வந்து நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். ஸோ அந்த நியாயப்பிரமாணம் வந்ததுக்கப்புறம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் வந்து வியர்த்தமாக போகாது, வேஸ்ட்டாக போகாது, அது தள்ளுபடி ஆகாது, அது வந்து வேஸ்ட்டாக போகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார், வியர்த்தமாக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை செல்லாமல் போக பண்ணாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஆண்டவர் கொடுத்தது தான், பண்ண உடன்படிக்கை பண்ணது தான், அதே மாதிரி கொடுத்த வாக்குத்தத்தம் அது வந்து கொடுத்தது தான், அது வந்து நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்றியும் சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தினாலே அருளி செய்தார். ஸோ சுதந்திரமானது வந்து ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்கள். ஸோ வாக்குத்தத்தங்கள் கொடுத்தாரு, ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு, அது அந்த சுதந்திரம்னு சொல்லி சொல்கிறார். அந்த சுதந்திரமானது நியாயப்பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்குத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தினாலே அருளி செய்தார். ஸோ அந்த இடத்துல சொல்கிறார் வந்து சுதந்திரமானது வந்து நியாயப்பிரமாணத்தில் உண்டானால் அது வாக்குத்தத்தினாலே உண்டாயிராது. ஸோ பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தினால் வந்து சுதந்திரத்தை கொடுத்தாரு, நியாயப்பிரமாணத்தினால் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்கிறார். ஸோ அடுத்த பாருங்கள், 19ஆம் வசனத்திலிருந்து 25 வரைக்கும் அடுத்த பகுதி, 19 முதல் 25 வரை அடுத்த பகுதி. அதில் பார்த்திங்கன்னா அந்த 19ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? பார்த்திங்கன்னா தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 19 முதல் 25 வரை. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ வாக்குத்தத்தம் வந்து நியாயப்பிரமாணம் இல்லாமல் வாக்குத்தத்தத்தை வந்து பெற்றுட்டாரு. அப்புறம் வந்து அப்போ நியாயப்பிரமாணத்துக்கு என்ன வேலை, இப்போ அதனோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ பார்த்திங்கன்னா அதுதான் கீழே வந்து விளக்குறார். நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன, நியாயப்பிரமாணம் எதுக்காக கொடுக்கப்பட்டது? வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரம நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவதூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ தேவன் என்ன பண்ணுறாரு, நியாயப்பிரமாணத்தை வந்து மத்தியஸ்தன் கையில், அப்போ அந்த காலத்தில் இருந்த மத்தியஸ்தன் யார் அப்படின்னா மோசே. ஸோ மோசே மூலமாக பார்த்தீங்கன்னா தேவதூதரை கொண்டு தேவன் வந்து மோசேக்கு வந்து ஜனங்களுக்கு வந்து இந்த நியாயப்பிரமாணத்தை கட்டளையிட்டார். அப்போ அந்த காலத்தில் இருந்த மத்தியஸ்தன் யார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மோசே. ஸோ மோசேக்கு வந்து தேவதூதரை கொண்டு இந்த நியாயப்பிரமாணத்தை வந்து தேவன் வந்து கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அப்படிங்கிறது என்ன, வாக்குத்தத்தை பெற்ற சந்ததினா கிறிஸ்துவின் சந்ததி. சரிங்களா? இப்போ கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் தான் விசுவாசத்தின் மூலமாக வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வந்து நமக்கு தரப்படுகிறது. ஸோ இப்போ கிறிஸ்துவின் சந்ததி. ஸோ அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து அக்கிரம நிமித்தம். ஸோ நியாயப்பிரமாணம் வந்ததுக்கப்புறம் அந்த ஏற்கனவே நம்ம பார்த்தோம், நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனுக்கு கீழே வந்து அடக்கி போட்டுருது, அவனுக்கு வந்து நியாயப்பிரமாணம் அவனை ஆளுகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ நியாயப்பிரமாணம் எப்போ கட்டாதுன்னா இப்போ கிறிஸ்து சிலுவைக்கு போனதுக்கப்புறம் தான் அந்த நியாயப்பிரமாணம் வந்து கட்டாது. சரிங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்குரியவர்கள்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அது கிறிஸ்து வந்ததுக்கப்புறம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஸோ பார்த்திங்கன்னா அதான் இந்த இடத்துல சொல்கிறார். ஸோ வாக்குத்தத்தத்தை பெற்ற சந்ததி அப்படின்னு கிறிஸ்துக்கு அப்புறம் வந்து நம்ம கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலமாக ஏற்றுக்கொண்ட அந்த சந்ததியை பற்றி இந்த இடத்துல சொல்லுது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் அல்ல, தேவனோ
உரியவர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியவன் இல்லை. ஸோ மத்தியஸ்தன் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 2 பேர் இருப்பாங்க. சரிங்களா? இப்போ அந்த காலத்தில் பழைய ஏற்பாடு காலத்தில் மத்தியஸ்தனாக இருந்தது யார் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மோசே இருந்தார். சரி, நம்ம ஜனங்களுக்கும் தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவில் வந்து மத்தியஸ்தனாக இருந்தான்னு சொல்லி நம்ம அப்போ 2 பேராவது இருப்பாங்க தான் மத்தியஸ்தன். ஆனால் தேவன் வந்து ஒருவர் தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் நம்ம பார்க்குறோம், எபிரேயர் 9:15 பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டின் அதாவது புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யாருன்னா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. சரி, புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம எபிரேயர் 9:15 நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா அவர் தான் நமக்காக எல்லா சிலுவையில் நமக்காக பிதாவினிடத்தில் நமக்காக இன்றைக்கும் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். தான் பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே பிதாவை நீங்கள் எது கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லி நமக்காக இன்றும் நமக்காக வேண்டுதல் செய்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஸோ இன்னும் நமக்காக அவருடைய ரத்தம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நமக்காக மன்றாடுகிறதா இருக்குது, நமக்காக பரிந்து பேசுகிறதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்படியானால் நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதமாக அல்லவே? இப்போ உயிரை அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். அப்போ நியாயப்பிரமாணம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு விரோதம் அல்லவே? உயிரை கொடுக்கத்தக்க நியாயப்பிரமாணம் அருளப்படாதிருந்தாலும் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராமல் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஸோ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்குள்ள எல்லா மனிதருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா ஒரு பாவ சுபாவம் எல்லாருமே ஆண்டவர் சொல்கிறார், நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நன்மையே செய்கிற நீதிமான் பூமியிலே இல்லை. ஸோ பார்த்திங்கன்னா எல்லாருமே பாவிகள், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி போனோம் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஸோ பார்த்திங்கன்னா பவுல் எழுதும்போது ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது எழுதுகிறாரு, நன்மை செய்யணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. அப்போ எனக்குள்ளே என்னென்னா ஒரு பாவம் எனக்குள்ளே கிரியை செய்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், அப்போ நான் பாவம் என்னத்தை விரும்புகிறேன்னு அதை தான் நான் செய்கிறேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தேவனுக்கு நான் பிரியமாக நடக்கணும்னு நினைக்கிறேன், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது என்னால் முடியல. ஆனால் ஆனால் எனக்குள்ளே இருக்கிற பாவம் கிரியை செய்யுது, அது என்ன பண்ணுது, என்னை தள்ளிடுது. அதனால் இப்போ நிர்பந்தமான மனுஷன் என்னால் என்ன செய்ய, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அவர் எழுதுகிறார். ஸோ ரோமர் 8:1-2-3 பார்த்திங்கன்னா எழுதுகிறாரு, இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியின் பிரமாணம், இயேசு கிறிஸ்துவால் உண்டாகிய ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் இன்னும் பிரமாணத்தினின்று என்னை விடுதலை ஆக்கிற்றே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கும்போது வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஸோ பாவம் நியாய பிரமாணத்தினால் ஜனங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியல. ஸோ அதனால தான் நம்ம ரோமர் 8:3 நம்ம இதில் பார்த்திங்கன்னா ரோமர் 8:3 அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலமாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இப்போ இப்போ பாவத்திலேருந்து விடுதலை என்னென்னா இயேசு கிறிஸ்து. சரிங்களா? இப்போ நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாது, இயேசு கிறிஸ்து பலியாக இயேசு பிதாவானவர் இயேசு கிறிஸ்து ஒரே குமாரனை கொடுத்தார். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆதலால் விசுவாசம் வருவதற்கு முன்னே வெளிப்படப் போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாக நியாயப்பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். ஸோ நியாயப்பிரமாணம் ஒரு மனுஷனை கட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ரோமர் 7:1 நம்ம பார்க்குறோம், ஒரு நியாயப்பிரமாணம் ஆளுகிறது. ஸோ பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ நியாயப்பிரமாணம் ஒருத்தனை மனுஷனை கட்டி அடக்கி ஆளுகிறத நம்ம பார்க்குறோம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா அப்போ நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுச்சு, கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தினால் நீதிமானாக நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவின் இடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாக இருக்கிறது. இப்போ நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவுக்கு நேராக நம்ம வழி நடத்துகிற ஒரு வழிகாட்டியாக இருக்குது. ஸோ உபாத்தியர் அப்படின்னா யார் அப்படின்னா ஆசிரியர், ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டியூட்டர், ஆசிரியர், டீச்சர், வாத்தியார். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வாத்தியாராக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அது இந்த மாற்றம் அப்படியா இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்கிறார். 25 பாருங்கள், விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல. அப்போ விசுவாசம் எப்படி வந்துச்சு அப்படின்னா இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டார். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன பண்ணார், நியாயப்பிரமாணத்திற்கு ஒரு முடிவை உண்டாக்கினார். இந்த நம்ம வேதத்தில் பார்க்குறோம், நியாயப்பிரமாணத்திற்கு நீங்கள் கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியினால் நான்
பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அதாவது யோவான் 1:17 வாசிக்கிறோம் நம்ம. மோசேயின் மூலமாக வந்து நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவனாலே வந்தது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் எப்படியே வந்துச்சு? கிருபையினாலே, நான் எபேசியர் 2:8-9 நம்ம வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டான தேவனுடைய ஈவு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து சொந்த ரட்சகராக வந்து இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்தான்னு சொல்லி நம்ம அதை விசுவாசிக்கும் போது நம்ம சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் வந்து கொடுக்குற கிருபையினால் விசுவாசத்தை தர்றாரு. இந்த விசுவாசத்தின் மூலமாக நம்ம தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன ஆகுது? நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடணும், கிறிஸ்துவுடையர்களாக மாறிடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல. இப்போ விசுவாசம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்ம வந்து நம்ம இயேசு கிறிஸ்து எல்லாமே முடிச்சிட்டார். இப்போ நம்ம நியாயப்பிரமாணத்திற்கு கீழானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ வாதியார் என்ன பண்ணுவார்? நீ இப்படி போ, இப்படி செய், இப்படி செய்யக்கூடாது, நீ தப்பு பண்ணுற. ஸோ அதான் அப்போ நியாயப்பிரமாணம் அதான் செய்யுது. நான் பார்த்தீங்கன்னா இப்போ இயேசு கிறிஸ்துவோட நம்ம ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழானவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணம் வந்து தேவனுக்கு நேரம் நம்மை கைட் பண்ணுகிறதா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 26 முதல் 29 வரை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து அப்படியே தொடரும். அடுத்த 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரைக்கும் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த 4 வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. கடைசி பகுதி அந்த 26ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராக இருக்கிறீர்களே. ஸோ பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ எப்போ நம்ம சொந்த ரட்சகராக இருப்போம், நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி நடந்துக்கு அப்படின்னா விசுவாசத்தினால தான். இப்போ விசுவாசத்தினால தான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். பார்த்தீங்கன்னா நம்ம புத்திரராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ஸோ எப்போ நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறோமே அப்போவே பார்த்தீங்கன்னா நம்ம கிறிஸ்துவை வந்து அப்போவே நம்ம பாவ மனுஷன் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இப்போ ஜான் இருந்தானா ஞானஸ்தானம் எடுத்தோடனே ஜான் ஆகிய ஜானுடைய பாவ மனுஷன் வந்து அடக்கம் பண்ண எப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டாரோ அதே மாதிரி வந்து அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. இப்போ எந்திரிச்சேன்னு நான் எதற்காக இருக்கிறேன்னா, நீ நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார். ஸோ எந்திரிச்சேன்னு நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாக எந்திருக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குன்னு ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கோங்களேன். கிறிஸ்துவுக்குள் அப்போ கிறிஸ்துவனுடைய சுபாவம் எனக்குள்ளே நான் தரித்து கொண்டேன். கிறிஸ்துவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய பரிசுத்தம், கிறிஸ்துவனுடைய மனத்தாழ்மை, கிறிஸ்துவனுடைய சாந்தம், கிறிஸ்துவனுடைய இரக்க குணம். ஸோ அதாவது கிறிஸ்துவை தரித்து கொள்ள, கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்து கொண்டீர்களே. ஸோ அதில் வந்து நம்ம வளர அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? கிறிஸ்துவை தரித்து கொண்டோம், அதில் வளர நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் 2 கொரிந்தியரில் 7ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, எங்கள் பரிசுத்தத்தை அது பூர்ணமாகும்படி கடந்து போவீராக. ஸோ பிதாவானவர் பூர்ண சர்க்குணராக இருக்க போல் நீங்களும் பூர்ண சர்க்குணராக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்ம கிறிஸ்துவின் சாயலை வெளிப்படுத்துறதுக்கு தான் தேவன் வந்து நம்ம முன்குறிச்சிருக்கிறார். சரிங்களா? அப்போ எதற்காக தேவன் அவருடைய சாயலை நம்ம வெளிப்படுத்தும்படியாக தான் கிறிஸ்துவின் நிருபங்களாக இருக்கிறதா வந்து தேவன் வந்து முன்குறிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாக இருக்கிறீர்கள். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து ஒன்றா இருக்கீங்க, கிறிஸ்துவுக்குள் ஒன்றா இருக்கீங்க. அப்போ பார்த்து ரட்சிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்டீங்கன்னா தேவனுடைய பிள்ளை, அவ்வளோதான். சரிங்களா? அப்போ விசுவாசி தேவனுடைய பிள்ளை, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படி தான் வந்து பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா நீ வந்து அந்த ஜாதி, நீ இதில் இந்த கோத்திரத்தான், இந்த நாட்டான், இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? பார்த்தீங்கன்னா எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவனை எல்லாம் ஒன்றா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாறிட்டோம்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கோம்னா, ரட்சிக்கப்பட்டோம்னா நம்ம வந்து ஆபிரகாமின் சந்ததியாக இருக்கோம். பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்தின்படியே சுதந்திரராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஸோ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறான்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்படணும், கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம மீட்டு கொண்டான்னு சொல்லி அந்த காரியத்தை பார்த்தோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வருதுன்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா தேவன் வந்து மாறாத உடன்படிக்கையை, மாறாத வாக்குத்தத்தத்தை வந்து தேவன் வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு. அது வந்து நியாயப்பிரமாணம் வந்து அது வந்து உயர்த்தமாக்க மாட்டாதுன்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அப்போ பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணம் எதுக்கு? ஸோ நியாயப்பிரமாணம் எதுக்கு அப்படின்னா பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் மேலே வந்து விசுவாசம் வைக்கும்படியாக அது வந்து நம்மை நடத்துகிற ஒரு உபாத்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கிறிஸ்துவனுடையவர்களாக இருந்தால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தின்படியே சுதந்திரம் இருக்கும்னு சொல்லி அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். சரிங்களா?
ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, நீர் எங்களை தேவனே விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமானாக்குகிறீரே, அதற்காக எமக்கு நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனு சொல்லி நீர் எங்களுக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு மீட்டு கொண்டீர், அதுக்கு நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவனே, ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு வருகிறதற்காய், புறஜாதிகளுக்கு வருவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, நமக்கு நன்றி. இன்னும் இடத்துல கிட்டிச்சேர கர்த்தருக்கு கிருபை செய்ய வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேவனே, நீங்கள் ஏசப்பா எங்களை உம்முடையவர்களே ஏசப்பா ஆபிரகாமின் சந்ததியாயும் உம்முடைய வாக்குத்தத்தின்படியே சுந்தராயும் வைத்திருக்கிறீர்கள். காமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. உமக்கு பிரியமாக நடக்க கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நான் மாத்திரம் மகிமைப்படட்டும். சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் தரட்டும். துதிகன மகிமை அவனுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் கேட்குறோம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.